மண்ணிடம் மரம் சொல்வது போன்ற ஒரு கவிதை இது. அந்த மண்மகள் நான் தான் மனதளவில் மலடாகி போனேன். என் கஷ்டத்தை யாரிடம் சொல்வேன்? சொல்லுவார்கள், போன மாட்டை தேடுவாரும் இல்லை, வந்த மாட்டை கட்டுவதும் இல்லை என்பார்கள். எந்திர வாழ்க்கை என்ன சாதிக்கப் போகிறோம்? ஒன்றும் தெரியவில்லையே. ஹலோ பூமி. எஸ், பூமி ஹியர். குட் மார்னிங் பூமி. சொல்லுங்க சார். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, இந்த சாறு நீரு மோர் எல்லாம் வேண்டான்னு? சும்மா ஆகாஷ்னே கூப்பிடு. இனிமே நான் உன்னை பூமின்னு தான் கூப்பிட போறேன். இந்த மண்ணோட மகளே நீதான். களிமண்ணா கரிசல் மண்ணா? நெரிசல் மண் போகட்டும். இப்படி கொஞ்சம் வாக் போயிட்டு பேசலாமா? ஓகே ஓகே. ஆமா, என்ன விசேஷம்? ரொம்ப குஷியா இருக்கீங்க. பூமி, எல்லா மீட்டிங்லயும் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. சாரி, உங்களை பத்தி தான் பேசுறாங்க. பரவாயில்ல, ஒருமையிலேயே கூப்பிடலாம். அது என்ன பேச்சு? நீ ஏரியாவா போய் பிரசுரங்கள் இஷ்யூ பண்றியா? அடிக்கடி பெண்கள் கூட்டம் போட்டு வாழ்வாதாரம், பிளாஸ்டிக் ஒழிப்பு இத பத்தி எல்லாம் பேசி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறியா? தேங்க்யூ பூமி. நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? என்ன சார், இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு. ஒரு ஒற்றுமையை பாத்தியா பூமி? என்னோட பேரு ஆகாஷ், உன்னோட பேரு பூமி. அதனால என்ன? ரெண்டும் இணைய வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்ல. ரெண்டும் ரொம்ப தள்ளிதான் இருக்கு. தொடுவானத்துல பார்த்தா எணிச்ச மாதிரி தெரியும், ஆனா கிட்ட போக போக தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும். அடட, உனக்கு பாசிட்டிவ் தாட்ஸே வராதா? ஆகாயத்துல இருந்து பொழிகிற மழைதான் பூமியோட தாகத்தையே தணிக்குது. தன்னோட தண்ணீர் கரங்களால ஆகாயம் பூமியை தழுவுது. அது தெரியுமா? தெரியும். பேசாம நீங்க இந்த வேலையை விட்டுட்டு கவிதை எழுத போங்க. கவிதை எழுதுனா காதல் வருமா? கழுத வரும். சரி, நீ வாய. என்னது, நானா? மாமா, மாமா, யாரு? எப்படி இருக்கீங்க? முருகேசனா? ஆனா எப்ப வந்த? என்ன கேக்குறாரு இவரு? ஜெயில இருந்து எப்ப வந்தேன்னு கேக்குறாரா? அத மாமாக்கு தெரியாதுல்ல. என்னப்பா பேசாம இருக்கிற? திடீர்னு வர, அப்புறம் காணாம போயிடுற. அப்படி என்னதான் வேலை பாக்குற? மாமா, உங்களுக்கு அது புரியாது மாமா. இது பிசினஸ். திடீர்னு துபாய் கூப்பிடுவாங்க, அப்புறம் பெங்களூரு, அப்புறம் மெட்ராஸ், இப்படி ஏக பிஸி மாமா. நானு அது பில்டர் வேலைன்னா சும்மாங்களா? பில்டர் ஊடு கட்டுறது தானே முருகேசு. ஏரி குளம் இதுல எல்லாம் ஊட்ட கட்டிடாத. அஸ்திவார இறங்கி போகு. ஆம்புடுத அத்தனை பேர் சாகோடு. தெரியும் மாமா, எல்லாம் பர்மிஷன் வாங்கி கொடுத்து தான் கட்டுறோம். சரி, போன மாசம் தான் துபாயில இருந்து திரும்பினேன். அங்க ஒரு பெரிய டீல் மாமா. அது என்ன டீலோ ரீலோ? ஆமா, பூமி எங்க? அதை ஏன் கேக்குற? இப்ப எல்லாம் அம்மனி ரொம்ப பிஸி. நானும் அதை சொல்லத்தான் வந்த மாமா. நான் பூமிக்கு முறப்பையன்னு சொல்லி வைங்க மாமா. முறப்பையனா முறப்ப பையனா பூமிக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதது இப்ப சொல்ற மாமா, கேட்டுக்குங்க. பூமி இந்த வீடு வீடா போய் ஏதோ நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கறாளாமா, நாடகம் போடுறாளாமா, இந்த ஊரை கூட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாளாமா. தெரியும் தம்பி, அந்த பேங்க் தம்பி. அதான் அந்த பேங்க் தம்பியோட தான் ஊர் சுத்துறாளாமா. பைக்ல, ஆத்தோரத்துல, இந்த மரத்தடியில, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல சந்திக்கிறாங்களாமா. என்ன முறுக்கி சொல்ற? அவங்க ரெண்டு பேரும் ஏதோ விழிப்புணர்வுன்னு. ஐயோ மாமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க ஒரு வெள்ளச்சோளம், எல்லாத்தையும் நம்பிடுவீங்க. விழிப்புணர்வு இல்லது, இது காதல் உணர்வு. பூமிகாவை எனக்கு தரேன்னு அத்தை சொல்லி இருக்காங்க. அவங்க சாகும்போது என் கைய புடிச்சு சத்தியம் வேற செஞ்சிருக்காங்க. உங்க அத்தை
என்கிட்ட எதுவுமே சொல்லியே. எல்லாம் தாம்சன் வியாதியே குணமாக்க முடியாம செத்து போனான். ஐயே மாமா, அது தாம்சன் வியாதி இல்ல, அது வில்சன் வியாதி. அதாவது லிவர் கெட்டு போச்சு, அது குணப்படுத்த முடியல. உண்மைதான், வியாதி முத்தி போனா ஜாஸ்தியானா குணப்படுத்த முடியாது. இங்க மண்ணு கெட்டு போச்சு, மரம் பட்டு போச்சு, மனசு மாடு போச்சு. சரி சரி, அதை விடுங்க மாமா, நான் சொல்றது கேளுங்க. அடுத்த தடவை நான் வரும்போது இந்த வீட்டு மாப்பிள்ளையாத்தான் வருவேன். இப்ப நான் கிளம்புறேன் மாமா. இது என்ன எனக்கு புது செய்தி? இந்த முருகேசன் சொல்றது நெசந்தானா? பூமிகாக்கு ஒரு துணை வேணும். லட்சுமி இறந்ததுல இருந்து பூமி அழுதுகிட்டே இருந்தா, இப்பதான் கொஞ்ச நாளா தேறிட்டு வர்றா. காலியா இருக்கிற மாட்டு கொட்டாயை பார்த்தா கஷ்டமா தான் இருக்குது. ரொம்ப அழுகாட்சியா வருது. அதனாலதான் மாட்டு புரோக்கர்கிட்ட சொல்லி சந்தையில ஒரு நல்ல சுழி மாடா பார்த்து வாங்கிட்டு வர சொல்லி இருக்கிறேன். முருகேசு பத்தி பூமி கிட்ட என்னன்னு சொல்றது, எப்படி சொல்றது? இந்த ராத்திரி நேரத்துல இந்த மழையில மாட்டிக்கிட்டனே. பஸ்ஸும் வர மாதிரி தெரியல. ஐயோ, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, ஒண்ணுமே தெரியலையே. பூமி, ஏன் இப்படி தனியா நின்னுகிட்டு இருக்க? கூட யாருமே இல்லையே, என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல, இந்த ஏப்ரல் 22 உலக பூமி தினம் வருது இல்ல? ஆமா. அதுக்கு என்ன பண்றது, எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு நாங்கெல்லாம் பிளான் போட்டுட்டு இருந்தோம். சரி. ரொம்ப பெருசா கிராண்டா கொண்டாடலாம்னு பேசிட்டு இருந்தோம். அப்படியே பேசி பேசி நேரம் ஆயிடுச்சு. என் கூட வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் சிஸ்டத்துல சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னு பாத்துக்கிட்டு இருந்தேனா, நேரம் போனதே தெரியல. இப்ப இப்படி மழையில மாட்டிக்கிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. பஸ்ஸும் வர மாதிரி தெரியல. நல்ல வேளை நீங்க வந்தீங்க. பரவாயில்ல, சரி சரி வா, இப்படி பைக்ல உட்காரு, உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டு வர்றேன். இல்ல இல்ல, மழை விட்டதும் நானே போய்க்கிறேன். ஏன்? இல்ல, வர வர எங்க அப்பா கூட ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு. என்ன வெளியில போக வேண்டாம்னு சொல்றாரு, கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இத பாரு, வாத்து மிதிச்சு தப்பு தப்பு, ஈமு கோழி மிதிச்சு. அது வாத்தும் இல்ல, ஈமு கோழியும் இல்ல, கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது. இதுதான் பழமொழி. வர வர இந்த மொழியே மறந்து போச்சு. தாய்மொழி ஒண்ணுதான் என் ஞாபகத்துல இருக்கும் போல இருக்கு. தாய்மொழினா அதுதான் காதல் மொழி. இப்படி மழையிலேயே நனைஞ்சா அந்த காதல் மொழி கூட மறந்து போயிடும். தும்மல் தான் வரும். சரி சரி, மழையில கிளாஸ் எடுக்காதுங்க. தள்ளி உட்காருங்க. எனக்கு பைக்ல உட்கார இடம் வேண்டாமா? வெல்கம் மேடம். இப்படி பைக்லயே வச்சு அப்படியே உன்னை கடத்திக்கிட்டு போட்டுமா? பெட்ரோல் இருக்கா? ஏன் பாதியிலே விட்டுட்டு போயிடுவேன்னு பயமா இருக்கா? நான் சொன்ன சொல் மாறாதவன், பெரிய கொடை வள்ளல். இந்த மழையில கொடை வள்ளலா இருக்க வேண்டாம், குடை கொடுத்த குடை வள்ளலா இருங்க, அது போதும். இந்த மழையை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? எனக்கு வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு தோணுது. எனக்கு மழையிலேயே நனையணும்னு தோணுது. வர வர நீங்க ரொம்ப சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்னாச்சு என்னாச்சு?